வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டேய், நீயும் வேணாம், உன் கட்சியும் வேணாம், வெளியே போங்கடா. என்னடா பதவி, என்னடா பதவி? எங்க அப்பா இருக்க வரைக்கும் கட்சி கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒருவர் கீழே தலைமை வந்துச்சு. ஒட்டுமொத்த தலைமையுமே மாறிக்கிட்டு இருக்கு. கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக காணாம போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே கனிமொழி அவர்கள் டோட்டலாக பாத்தீங்கன்னா திமுகவை தொடர்ந்து வெறுத்து கொண்டிருக்கிறார். திமுகவையே பாத்தீங்கன்னா கனிமொழி வெறுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி சில விதமான தகவல்கள் ரீசன்ட் டைம்ல வரத்த நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த தகவல்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை இருக்கக்கூடுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கிறோம். நீயும் வேணும், நீயும் வேண்டாம், உன் கட்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா பாத்தீங்கன்னா கனிமொழி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, ஆந்திர மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய குடும்பத்துல ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ இதுவே ஏறத்தாழ பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஓவர் ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவிற்கும் இதே போல சம்பவங்கள் என்பது நிச்சயம் அரங்கேறக்கூடும். அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் தினசரி கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நீயும் வேண்டாம், உன் கட்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியது தனிப்பட்ட மாற்றங்களுக்காக இருக்குமா அப்படின்னா, பதவிகள் கொடுக்கப்படாமல் இருப்பது மேபி ஒரு வெறியை கிரியேட் பண்ணி இருக்கலாம். ஓகேங்களா? கனிமொழிக்கு எங்க போனாலுமே பதவியை கொடுக்கறது இல்லையே. அது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். திமுகவை யாருன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும் அப்படின்னே நான் நினைக்கிறேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக கனிமொழியை வெறுக்கிறாங்க. வெறுக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து நடக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கனிமொழி மேபி சேஞ்ச் ஆகிறார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தானே நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர் சொல்வதை பார்த்தால் தான் சற்று சந்தேகமாகவும் அதிர்ச்சியாகவும் வந்திருக்கிறது. ஏன் ப்ரோ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பிறகு வேறு என்ன நண்பர்களே, நிச்சயமாக திமுகவிலும் ஒரு சில சந்தேக